நண்பர்களுக்கு வணக்கம். நாட்கோ ஃபார்மா இப்போ டிஸ்கவுண்டட் பிரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் பை ஏர்னிங் எப்பவும் 15லேருந்து 20 அப்படிங்கிற அளவில் இருக்கும். ஆனால் இப்போ அதிலிருந்து பாதியாக சரிஞ்சு ப்ரைஸ் பை ஏர்னிங் வெறும் 7.42 அப்படிங்கிற அளவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாதி விலையில் ட்ரேட் ஆகிற இந்த ஸ்டாக் மறுபடியும் அதோடைய பழைய ஹைட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த கம்பெனியுடைய ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும். எதனால இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா அதுக்கு இந்த கம்பெனியுடைய யூனிக் பிஸ்னஸ் மாடல் என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த கம்பெனியை போர்ட்ஃபோலியோவுக்கு கன்சிடர் பண்ணலாமா இல்லை ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த ஸ்டாக்கை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷனையும் எடுக்க முடியும். இந்த பிஸ்னஸ் மாடல் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் தான் இந்த கம்பெனி ஹையர் நெட் ப்ராஃபிட்ஸை ஏர்ன் பண்ணுறதுக்கு காரணமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்ஸ் வொலட்டைலாக இருக்கிறதுக்கு காரணமாகவும் இருக்குது. இன்னைக்கு நாட்கோ ஃபார்மா பற்றி இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி மட்டும், இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் மாடல் பற்றியும் இப்போ எதனால அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்க்கலாம். நாட்கோ ஃபார்மா கம்பெனி தான். ஆனால் தலைவலி, காய்ச்சல் இப்படி எல்லா இல்னஸ்க்கும் மருந்து தயாரிக்கிற கம்பெனி கிடையாது. இவங்க ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மா கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலைசேஷன் காம்ப்ளெக்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் மெடிசின்ஸ் மட்டும் தயாரிக்கிறாங்க. கேன்சர், டயபெட்டிக்ஸ், கார்டியாலஜி இந்த 3 சம்பந்தமான மெடிசின்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. அதுலேயும் இவங்களுடைய மேஜர் ரெவென்யூ கேன்சர் சம்பந்தமான மருந்துகள் தயாரிக்கிறதுல மட்டும்தான் வருது. கேன்சர் மெடிசின்ஸ் எல்லாமே காஸ்ட்லி அண்ட் கிரிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கிற மெடிசின்ஸ். இந்த மெடிசின்ஸுக்கு தேவையான கிரிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியை எல்லா கம்பெனிஸும் ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ஆனா நாட்கோ இந்த ஒரு ஏரியால மட்டும் பல வருஷமா ஃபோக்கஸ் பண்றதால இவங்களால இந்த காம்ப்ளெக்ஸ் நேச்சர் இருக்கிற இந்த மெடிசின்ஸை ஈஸியா மேனுஃபேக்சர் பண்ணவும் முடியுது. இது இந்த கம்பெனியுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலைசேஷன். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் டு ஃபைலிங். ஃபார்மா கம்பெனிஸ்ல ஓவராலா 2 பெரிய கேட்டகரி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பிராண்டட், செகண்ட் ஜெனரிக். இந்த பிராண்டட் ஃபார்மா கம்பெனிஸ் தான் ரிசர்ச்சுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதோடைய கண்டினியூஷனா ஏதாவது ஒரு இல்னஸ்க்கு அவங்க ஒரு மருந்தையும் கண்டுபிடிப்பாங்க. மருந்தை இந்த கம்பெனிஸ் கண்டுபிடிக்கிறதால அவங்களுக்கு 20 இயர்ஸ்க்கு அவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேட்டன்ட் கிடைக்கும். இந்த பேட்டன்ட் பீரியட்ல வேற எந்த ஃபார்மா கம்பெனியும் இந்த மெடிசின்ஸை தயாரிக்க கூடாது. இந்த 20 இயர்ஸ் பேட்டன்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு எந்த ஃபார்மா கம்பெனி வேணாலும் இதே மருந்தை தயாரிக்கலாம். அப்படி தயாரிக்கிற கம்பெனிஸ்க்கு பேரு ஜெனரிக் ஃபார்மா கம்பெனிஸ். நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் இந்த ஜெனரிக் ஃபார்மா கம்பெனிஸ் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வரும். நாட்கோ ஃபார்மாவும் ஒரு ஜெனரிக் ஃபார்மா கம்பெனி தான். ஆனா இவங்க எல்லா பிராண்டட் மெடிசின்ஸ்க்கும் ஜெனரிக் வெர்ஷன்ஸ் தயாரிக்கிறது இல்ல. கிரிட்டிக்கல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நேச்சர் இருக்கிற மெடிசின்ஸை செலக்ட் பண்ணி அந்த பேட்டன்ட் பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பிராண்டட் மெடிசன் மாதிரியே அப்படியே ஒரு ஜெனரிக் மெடிசனையும் தயாரிக்கிறாங்க. சரியா பேட்டன்ட் பீரியட் எப்போ முடியுதோ அப்போ நாட்கோ ஃபார்மா இந்த மெடிசின்ஸை ஃபர்ஸ்ட் டு ஃபைல் அப்படிங்கிற கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ஜெனரிக் மெடிசனா லான்ச் பண்றாங்க. இப்படி ஃபர்ஸ்டா லான்ச் பண்றதால இந்த கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் பீரியட் கிடைக்குது. அதாவது 180 டேஸ்க்கு இந்த கம்பெனிக்கு மட்டும்தான் ஜெனரிக் மெடிசின்ஸை செல் பண்றதுக்கான அப்ரூவல் கிடைக்கும். இந்த பீரியட்ல பிராண்டட் மெடிசன் என்ன பிரைஸ்ல விற்குதோ அதுல 1/10 அப்படிங்கிற காஸ்ட்ல இந்த ஜெனரிக் மெடிசின்ஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து சேம் குவாலிட்டியான மெடிசன் பட் லோ காஸ்ட் அப்படிங்கிறதால இந்த கம்பெனியால நல்ல மார்க்கெட் ஷேரையும் கமாண்ட் பண்ண முடியுது. இந்த ஃபர்ஸ்ட் டு ஃபைலிங் நேச்சர் இந்த கம்பெனியுடைய செகண்ட் ஸ்பெஷலைசேஷனா இருக்குது. அடுத்து மூணாவது, இந்த ஜெனரிக் மெடிசின்ஸை தயாரிக்கிறதுக்கான கெமிஸ்ட்ரி, R&D இதுல மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த மெடிசின்ஸை தயாரிச்சதுக்கு பிறகு அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங் இதையெல்லாம் பார்க்கறதுக்காக வேற ஏதாவது ஒரு ஃபார்மா கம்பெனி கூட டை அப் பண்றாங்க. இது வரைக்கும் இந்த கம்பெனி தயாரிச்சிருக்கிற எல்லா மெடிசின்ஸுமே வேற ஏதாவது ஒரு பார்மாசூட்டிக்கல் கம்பெனியோட டை அப்போட தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. இதன் மூலமா இந்த கம்பெனிக்கு 2 அட்வான்டேஜ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட், அதிகமான எக்ஸ்பென்சஸ் ஆகிற டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங் இதுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டாம். அடுத்தது, பிராண்டட் மெடிசின்ஸ் உடைய ஜெனரிக் வெர்ஷன்ஸை தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி சமயத்தில் பிராண்டட் மெடிசின்ஸை தயாரிக்கிற கம்பெனி இந்த கம்பெனி மேல கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணாங்கன்னா அதை எந்த கம்பெனி டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்களோ அவங்க தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால ஃபார்மா கம்பெனிஸ்க்கு அடுத்ததாக வர்ற கோர்ட் எக்ஸ்பென்சஸையும் இந்த கம்பெனி அவாய்ட் பண்றாங்க. இதுதான் இந்த கம்பெனி ஹை நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸை ரிப்போர்ட் பண்றதுக்கு காரணமாகவும் இருக்குது. இது இந்த கம்பெனியுடைய தேர்ட் ஸ்பெஷலைசேஷனாகவும் இருக்குது. இப்போ நாட்கோ ஃபார்மாவில் என்ன பிரச்சனை இருக்கு, எதனால இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ், ப்ராஃபிட்ஸ் இது எல்லாம் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா, செல்ஜின் அப்படிங்கிற ஒரு ஃபார்மா கம்பெனி 2005ல போன் கேன்சர் ரிலேட்டடா ரெவ்லிமிட் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கான பேட்டன்ட் செல்ஜின் கம்பெனி கிட்ட 2026 ஜனவரி வரைக்கும் இருக்குது. இந்த பேட்டன்ட் பீரியட் இருக்கிற நேரத்திலே 2022 மார்ச்ல நாட்கோ ஃபார்மா ரெவ்லிமிடோடைய ஜெனரிக் வெர்ஷனான லனால்டிமோய்ட் அப்படிங்கிற மெடிசனை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இந்த மெடிசனை மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு
பார்ட்னரா அமெரிக்கன் கம்பெனியான டெவா பார்மாசூட்டிகல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கூட டைஅப்பும் பண்றாங்க. அதே மெடிசின், அதே குவாலிட்டி, பட் காஸ்ட் கம்மியா இவங்க லான்ச் பண்ணதால நாட்கோ ஃபார்மாவுடைய சேல்ஸ் ஹியூஜா இன்க்ரீஸ் ஆகுது. 2022ல 173 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் ரிப்போர்ட் பண்ண கம்பெனி 2023ல 715 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு இவங்க ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மெடிசனை நாட்கோ ஃபார்மா லான்ச் பண்ண உடனே செல்ஜின் இந்த மெடிசனுக்கான பேட்டர்ன் எங்க கிட்ட இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கேஸும் ஃபைல் பண்றாங்க. ஆனா கேஸை ஃபைல் பண்ணி கொஞ்ச நாள்லயே செட்டில்மெண்ட்டுக்கும் செல்ஜின் வர்றாங்க. இந்த செட்டில்மெண்ட் என்ன அப்படின்னா, லிமிட்டடா இந்த மெடிசனை செல் பண்ணிக்கோங்க அப்படின்னு நாட்கோவுக்கு செல்ஜின் அப்ரூவல் கொடுக்குறாங்க. பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் மெடிசனை மட்டும் இந்த கம்பெனி ஒரு வருஷம் செல் பண்ணலாம். அதனால எந்த குவார்டர்ல இந்த மெடிசனை நாட்கோ ஃபார்மா செல் பண்றாங்களோ அந்த குவார்டர்ல இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்ஸ் ஹியூஜா இருக்கும். எந்த குவார்டர்ல இவங்க கிட்ட ஸ்டாக் இல்லையோ அந்த குவார்டர்ல இவங்களுடைய சேல்ஸ் டவுன் ஆகவும் செய்யும். 2024-25 ஃபினான்ஷியல் இயரோட Q3ல இந்த கம்பெனி அவங்க ஏற்கனவே செல் பண்ண வேண்டிய குவான்டிட்டி எல்லாம் செல் பண்ணி முடிச்சதால இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்ஸ் சரியவும் செஞ்சிருக்கு. இப்போ 4th குவார்டர், ஆனா நெக்ஸ்ட் கேலண்டர் இயர் அப்படிங்கறதால இந்த வருஷம் மறுபடியும் இவங்க சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நாட்கோ ஃபார்மாவுடைய சேல்ஸ் இந்த குவார்டர்ல இன்க்ரீஸ் ஆகவும் செய்யும். 2026ல செல்ஜினுக்கு இருக்கிற பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் ஷார்ட் பீரியடுக்கு நாட்கோ ஃபார்மாவுடைய சேல்ஸ் ஹியூஜா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால அடுத்த வருஷத்துல இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்ஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த மெடிசின் அதிகமான ப்ராஃபிட்ஸை கொண்டு வரும் அப்படிங்கிறதால இந்தியாவில் இருக்கிற நிறைய ஃபார்மா கம்பெனிஸே இதுக்கான ஜெனரிக் வெர்ஷனை தயாரிக்கிற வேலைகளிலும் இருக்கிறாங்க. ஆனா இந்த பிசினஸ் சைக்கிளை பல வருஷமா நாட்கோ ஃபார்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இப்போ அடுத்த மெடிசின்ஸை தயாரிக்கிறதுக்கான வேலைகளையும் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தும் இதே மாதிரி இன்னொரு பிராண்டட் மெடிசனோட ஜெனரிக் வெர்ஷனை லான்ச் பண்ணுவாங்க. இவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், மறுபடி டிராப் ஆகும். அடுத்து இன்னொரு மெடிசனை லான்ச் பண்ணுவாங்க, மறுபடியும் ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி தொடர்ந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட ஆனா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் பொட்டன்ஷியலும் இந்த கம்பெனி கிட்ட இருக்குது. இப்போ நாட்கோ ஃபார்மா கையில கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் நெட் கேஷா அவைலபிளா இருக்கு. அமெரிக்கால இப்போ அந்த கவர்மெண்ட் டாரிஃப்ஸை கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதால அங்க ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னா நாட்கோ ஃபார்மாவுக்கு அமெரிக்கால ஒரு மேனுஃபேக்சரிங் பிரசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டாரிஃப் இஷ்யூஸை சமாளிக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ற ப்ராசஸ்லயும் இருக்கிறாங்க. இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா நாட்கோ ஃபார்மாவால கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸை ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நாட்கோ ஃபார்மா கம்பெனில ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற கம்பெனி தான். பட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட ஒரு சைக்கிளிக்கல் நேச்சரோட இந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இந்த ஸ்டாக் ஒரு டவுன் சைக்கிள்ல எப்போ ரொம்ப லோவா, எப்போ ரொம்ப அட்ராக்டிவா கிடைக்குதோ அந்த சமயங்கள்ல இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்க. வேற எந்த கம்பெனியை பற்றி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.